தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Oh my God. எப்படி Wow. ஸ்பீடு தெரியுமா என்னன்ட்டு Wow. 190. Oh my God. Lifetime experience இது எனக்கு. ஜிடி நாயுடு வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர்னு தெரியும். Yes. அதனால அவர் வந்து முதல்ல என்ன ட்ரை பண்றாருன்னா நம்ம இந்தியால தமிழ்நாட்டுல மர்சிடிஸோட வண்டியை எப்படி உருவாக்குறதுங்கிறது அந்த கான்ட்ராக்டுக்காக அவர் போராடி இருக்காரு. அவரை ஜெயிக்க முடியாம நம்ம பிரிட்டிஷ்காரங்க வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன்ஸ் எப்படி பண்ணாங்கிறது தான் கதை. ஜிடி நாயுடு நம்ம ஊர்ல இருக்கிறவங்க வந்து நம்ம பாராட்டாம அவர் பத்தி தெரியாம இருக்கிறது வந்து ஒரு கிரைம் நினைக்கிறவனா. ஏன்னா அவங்க வந்து எவ்வளவு சாதனை செஞ்சிருக்காங்க, நமக்காக எவ்வளவு போராடி இருக்காங்க, என்னெல்லாமோ செஞ்சிருக்காங்க. ஜிடி நாயுடு பத்தி நமக்கு எவ்வளவு தெரியுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா அவரை பத்தி எவ்வளவு தெரியும் அதுவே முக்காவாசி பேருக்கு வந்து தெரியாம இருக்கு. அதுவும் யாரு, கோயம்புத்தூர்லயே பிறந்து வளர்ந்தவங்க பல பேர். சத்யராஜ் சாரே சொல்லியிருக்காரு, ஐயா நான் வந்து நிறைய கேட்டிருக்கேன் அவரை பத்தி, இன்னும் பெரிய ஜிடி நாயுடு தான் பேசிப்பாங்க. ஆனா ஒரு பயங்கரமான வெர்சடைல் ஆக்டர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தெரியும். பட் இந்த மாதிரி ரியல் ஹீரோஸ்ல இருந்து அடாப்டேஷனுக்கான ப்ராசஸிங் மட்டும் எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கும்? ரொம்ப நல்ல கேள்விங்க அது. தேங்க்யூ. ஏன் அப்படின்னா அந்த ஒரு நடிகனா எனக்கு ஒரு பயம். வெறும் சாக்லேட் பாயா வெறும் நடிச்சுட்டு போவாரா, ரொம்ப சாதாரணமா அலட்சியமா பண்ற ரொமான்டிக் ஃபில்மா இருக்கட்டும், ஸ்லைட்டான ஆக்ஷன் படமா இருக்கட்டும், டிராமா படமா இருக்கட்டும், அதுதான் பண்ணுவாரா? இல்லை என் வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்கள் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு நான் செய்யற கதாபாத்திரம் அதுல மேடி தெரியக்கூடாதுங்கிற ஒரு வெறியும் இருக்கு. ஸோ நீங்க கரெக்டா பிடிச்சிக்க. அந்த ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. போக போக பயம் அதிகமாயிட்டே இருக்கு. ஐயோ ஏதாவது கடைசியில சொதப்பி பேரு கெட்டுறக்கூடாதே அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. So your few words about your recent Padma Shri award. I am God's grace. அது நான் எதிர்பார்க்கல, அதுக்காக நான் முயற்சியும் பண்ணல. எப்படி கிடைச்சது, ஏன் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ அம் வெரி கிரேட்ஃபுல். ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ் டு சே. எவ்வளவுதான் நீங்க வந்து வித்தியாசமா ஒரு படங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணாலும் எங்களுக்கு ரன் மாதிரி ஒரு படம் கொடுத்துருங்களே எங்களுக்கு. இப்போ நான் ஓடினேன்னு வச்சுக்கலேன், ஒரு 56 வயசு பையன் ஓடிட்டு இருக்கான்னு தான் தெரியும். அது ரன் மாதிரி தெரியாது, அது நொன்ற மாதிரி தெரியுங்க. வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. மேடி கூட என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஜாப்ல ஜாயின் பண்ணோன்னே என்னோட முதல்ல நான் மீட் பண்ண பார்த்த செலிபிரிட்டி வந்து நீங்க தான். அப்படியா? எஸ், வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு உங்களுடைய படத்தோட ஆடியோ லான்ச் வந்து சென்னையில வடபழனியில நடந்தது. ஓ மை காட், வாவ். நான் அன்னைக்கு பார்த்த அதிர்ச்சியில இருந்தே இன்னும் மீண்டு வரல. பட் இன்னைக்கு இது வந்து ஒரு பயங்கரமான உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க. யா ஆஃப் கோர்ஸ் ஐ அம் ரெடி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல எனக்கு என்னைக்கு கிடைக்க போகுது? ஐ அம் ரெடி. ஃபயர் ஆயிட்டேன். எப்படி? பயங்கரமான பயிற்சி எல்லாமே இருந்திருக்குல்ல இதுக்கு பின்னாடி. ஆமாங்க, நிறைய. ஏன்னா இந்த படம் பண்ணும்போது ஜிடி நாயுடு வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர்னு தெரியும். எஸ். அதனால அவர் வந்து முதல்ல என்ன ட்ரை பண்றாருன்னா நம்ம இந்தியால தமிழ்நாட்டுல மர்சிடிஸோட வண்டியை எப்படி உருவாக்குறதுங்கிறது அந்த கான்ட்ராக்டுக்காக அவர் போராடி இருக்காரு. அவரை ஜெயிக்க முடியாம நம்ம பிரிட்டிஷ்காரங்க வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன்ஸ் எப்படி பண்ணாங்கிறது தான் கதை. ஆக்சுவலி எனக்கு அன்சங் ஹீரோஸை வந்து எடுத்துட்டு அவங்கள வந்து ஒரு விஷனரி மோட்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்கான அந்த தாட் ப்ராசஸே பயங்கர இதுவா தான் இருக்கு. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது மேடியை பொறுத்த வரைக்கும். ஏற்கனவே வந்து நம்ம ராக்கெட்ரியில இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா? ஆமாங்க, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க வந்து நம்ம பாராட்டாம அவர் பத்தி தெரியாம இருக்கிறது வந்து ஒரு கிரைம் நினைக்கிறவனா. ஏன்னா அவங்க வந்து எவ்வளவு சாதனை செஞ்சிருக்காங்க, நமக்காக எவ்வளவு போராடி இருக்காங்க, என்னெல்லாமோ செஞ்சிருக்காங்க. ஃப்ரீடம் ஃபைட்டர்ல இருந்து வந்து எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இதை என்ஜாய் பண்ணுங்க. எஸ். ஸ்பீடு தெரியுமா என்னன்ட்டு 190. Oh my God. லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது எனக்கு. எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன்.
தேங்க்யூ ஃபார் ஆமா, ஏன்னா இந்த மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப லேஸ்ல கிடைக்காதுங்க. ட்ராக் டிரைவிங்கிறது வந்து ஒரு புது அதே ஒரு டெக்னிக். அது ஏன் இதை ஒரு படமா எடுத்துட்டு அப்படியே வந்து நீங்க இது பண்ணாம அந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இவ்வளவு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றதுங்கிறது தேங்க்யூ ஃபார் தட். யூ மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ. அப்படி இது பண்ணாதான் நம்ம வந்து ஜிடி நாயுடு என்ன சாதிச்சிருக்காரு, என்ன சாதிக்க விரும்பினாரு, என்ன சாதிக்க முடிஞ்சதுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்க. நிச்சயம். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா இந்த என்ஜினியரிங் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது அந்த காலத்திலே கிட்டத்தட்ட 100 வருஷம் முன்னாடி அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து மர்சிடிஸ் பென்ஸ் காரை வந்து தமிழ்நாட்டுல உருவாக்குறதுக்கு ஒரு சின்ன மேட்டர்னால மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்துருந்தா நேரம் நம்ம நாடு என்ன ஆயிருக்கும், நம்ம மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க, நமக்கு கிடைச்சிருக்கும். கரெக்டா? ஆமாங்க. இது எனக்கு தெரிஞ்சு நீங்க வெறும் ஃபிலிம்காக இத பண்றதுக்காக மட்டும் கத்துக்கிட்ட மாதிரி எல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. வேற ஏதோ ஒண்ணு எல்லா படத்துலயும் ஒரு புது கதாபாத்திரம் பண்ணும்போது அதாவது வித்தியாசமா அதை கத்துக்கணும் இல்லையா? ராக்கெட்ரி பண்ணும்போது ராக்கெட்டை பத்தி நம்ம கத்துக்கிட்டோம். இந்த படம் பண்ணும்போது இன்ஜினியரிங் பத்தி, அவர் பண்ண வண்டியை பத்தி, அவர் பண்ண எல்லா வண்டியை ஓட்டுறது எப்படி முயற்சி செஞ்சிருக்காங்க, என்னெல்லாம் அதுக்காக ட்ரை பண்ணிருக்காருங்கிறதெல்லாம் கத்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்க. அதான் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஐ ஹோப் யூ என்ஜாய் தி ரைட். ஆஃப் கோர்ஸ் எஸ். இதுல என்ன கேள்வி அப்படிங்கிறது தெரியல. யாருக்கு கிடைக்கும் இந்த லைஃப் டைம் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஐ அம் சோ ஃபர்ஸ்டா வந்து நான் வந்ததே எனக்கு வந்து பயங்கர பெருமையா இருக்கு. Thank you. இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த வண்டியை நிறுத்திட்டு நம்ம இந்த வண்டிக்குள்ளே இன்டர்வியூ பண்ணிக்கலாமா? பெட்டரா இருக்கும் இல்லையா? ஷூர். ஆமா. சோ அப்படி பண்ணா என்ன ஆகும்னா அட்லீஸ்ட் அவங்க வந்து நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நம்ம இங்கேயே உட்கார்ந்து பேசிக்கலாம் இல்லையா? ஆஃப் கோர்ஸ் எஸ். ரைட். எஸ். இப்போ கேளுங்க. Thank you for the right. மோஸ்ட் வெல்கம். ஓகே. இப்போ அவங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம கேள்வி சொல்லுங்க. ஜிடி நாயுடு பத்தி நிறைய விஷயங்கள் வந்து படிச்சுட்டு தான் வந்து இதுக்குள்ள வந்து ஆழமா இறங்கி இருப்பீங்க. வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? முதல்ல படிச்ச அடுத்த நிமிஷம் தோணுனது என்ன? ஜிடி நாயுடு பத்தி நமக்கு எவ்வளவு தெரியுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா அவரை பத்தி எவ்வளவு தெரியும் அதுவே முக்காவாசி பேருக்கு வந்து தெரியாம இருக்கு. அதுவும் யாரு, கோயம்புத்தூர்லயே பிறந்து வளர்ந்தவங்க பல பேர். சத்யராஜ் சாரே சொல்லியிருக்காரு, ஐயா நான் வந்து நிறைய கேட்டிருக்கேன் அவரை பத்தி, இன்னும் பெரிய ஜிடி நாயுடு தான் பேசிப்பாங்க. ஆனா எனக்கே இது இவ்வளவுலாம் பண்ணியிருக்காரே அப்படின்னு தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, அவர் வந்து ஒருவேளை வெற்றிகரமா எல்லாத்தையும் சாதிச்சிருந்ததுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் ஆயிருக்கும், நம்ம இந்தியன் மக்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்கள் என்னை வந்து ரொம்ப பிரமிச்சிருச்சு. அப்படி ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற பல புது டெக்னாலஜிக்கல் விஷயங்களா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரலா இருக்கட்டும், இல்லை ஏன்னா பாலிடெக்னிக்கா இருக்கட்டும், இதெல்லாம் அப்பவே நினைச்சு வச்சு செஞ்சு முடிச்சிருக்காரு. ஆக்சுவலி அவரை மறக்கணும், அவரோட அச்சீவ்மெண்ட்ஸை நம்ம மறக்கணுங்கிறதுக்காக இந்த படத்துல ஒரு லைன் இருக்கு எண்ட்ல, ஒரு வேட்டையோட ஒரு கதையை வந்து சிங்கத்துக்கு பதிலாக அந்த வேட்டைக்காரனுக்கு பதிலாக சிங்கம் எதிர்ந்தா வீரத்தோட வரலாறு வேற அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதுதான் இந்த படத்தோட முக்கியமான விஷயம். இவரை பத்தி நம்ம எப்படி படிச்சிருக்கணும், இவரோட கதையை நம்ம சிலபஸ்லயே சேர்த்துக்கல. ஸோ அதுதான் வந்து எனக்கு வருத்தமா இருந்துச்சு. அதனால சரி, ஏற்கனவே ராக்கெட்டின்னு ஒரு படம் பண்ணிட்டோம், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம கிருஷ்ணகுமார் இயக்குனர் இந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வரும்போது நான் பார்த்து ரொம்ப மிரட்டிட்டேன். ஃபேண்டாஸ்டிக். ஸோ ஐ அக்ரி டு டு தி ஃபிலிம். ஓகே. இந்த மாதிரியான பெரும் முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்குள்ளே வந்து அதுக்குள்ளே வர்றப்ப மட்டும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தேக்கமாக நின்றது, அது ஏன் வருத்தம் இருக்கு உங்களுக்கு? இது மறுபடியும் அந்த கேள்வியை சொல்லுங்க. நல்ல கேள்வியா இருக்கு, நான் கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்றேன். இந்த மாதிரி வந்து ஒரு விஷனரி மொமெண்ட்டை அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு எடுக்கக்கூடிய படங்கள் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல போகிறப்போ தேங்கிடுது, ஏதோ ஒரு இடத்துல இதாயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அது வந்து படம் சரியா எடுக்கலைன்னு மட்டும்தான் அர்த்தங்க. அது வந்து மக்களுக்கு மாறி போன மக்களுக்கு வந்து கதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கே இப்போ மாறி போச்சு. துரேந்தரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக 2 படம் பண்ணியிருக்கோம், ஃபாஸ்ட்டாக ஸ்டோரி சொல்லியிருக்கோம், மக்களுக்கு எல்லாமே புரியுது. அவங்களுக்கு புரியாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம படம் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ படம் வெற்றி அடையலைன்னா ஐ திங்க் நம்ம
ஆடியன்ஸை எடை போடுறது தப்பாக போட்டோம் அப்படிங்கிறது அர்த்தமே தவிர இந்த மாதிரி படங்கள் கமர்ஷியலாக வெற்றிகரமாக இருக்காது, இல்லை ரொம்ப கம்மியான வெற்றி தான் அடையுங்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் மோர் ஆன் த ஃபில்ம் மேக்கர் அண்ட் த ஸ்டோரி டெல்லர் ஆஸ் அப்போஸ் டு த கான்டென்ட். காமன் ஆடியன்ஸாக ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மாதவனுக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸு, மாதவன் வந்து பேன் இண்டியா வரைக்கும் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு முகமாக இருக்கிறாரு. அவர் நினச்சா வந்து ரொம்ப காமனாக வந்து விரும்பக்கூடிய படங்களை வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியும். பட் மாதவன் வந்து ராக்கெட்டரி பண்ணுறாரு. மாதவன் வந்து பார்த்தீங்கன்னா துரந்தரில் வந்து ஒரு அஜித் தோவால் வந்து பண்ணுறாரு. இப்போ வந்து ஜிடிஎன் வந்து பண்ணுறாரு. உங்களுடைய உள் மனசில் என்ன தான் இருக்குது? நல்ல கேள்வி. ஆக்சுவலி ரொம்ப ஈஸிங்க. என்னால் நிறைய 4-5 படம் கமர்ஷியல் படமாக 4-5 கமர்ஷியல் படம் பண்ணால் அதில் கண்டிப்பாக ஒன்று வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அந்த ஃபார்முலா இருந்தாலே போதும், நம்ம பல வருஷத்துக்கு ஓட்டிடலாம். நம்ம வரலாறு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது தான் எனக்கு கொஞ்சம் பயம் வருது. வெறும் சாக்லேட் பாயா வெறும் நடிச்சிட்டு போவாரா, ரொம்ப சாதாரணமாக அலட்சியமாக பண்ணுற ரொமான்டிக் ஃபில்மாக இருக்கட்டும், ஸ்லைட்டான ஆக்ஷன் படமாக இருக்கட்டும், ட்ராமா படமாக இருக்கட்டும், அதுதான் பண்ணுவாரா? இல்லை என் வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்கள் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு படத்தில் இறக்கிட முடியாதா? நடிப்புங்கிற ஒரு விஷயம் இவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்கோம், அதில் இவ்வளோ ஆசை வச்சுருக்கோம், அதை வந்து இவ்வளோ நேசிக்கிறோம், அந்த 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 நடிப்பில் இருக்கிற திறமையெல்லாம் எனக்கு வந்து காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்த அப்புறம் தான் நான் முடிவு பண்ணது வந்து சரி, இது சர்வசாதாரணமான கமர்ஷியல் படம் மட்டும் பண்ணால் அது என்னால் முடியாது அப்படின்னு யோசித்து நம்ம கதையை இப்போ பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு புது ஜென்ரேஷன் ஸ்டோரி டெல்லர்ஸ் யார் இருக்காங்க, நம்ம மாறி போன மக்கள். இப்போ நீங்களே வந்து பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயம், உலகத்தில் நடக்கிற விஷயமே, நம்ம மக்கள் எவ்வளோ எம்பவர்டாக இருக்காங்க, எவ்வளோ அவேராக இருக்காங்க. பொதுமக்கள் நம்ம சொல்கிறோமே தவிர அந்த பொதுமக்களுக்கு நம்ம வந்து எவ்வளோ ஆஸ்பிரேஷனலாக இருக்கும். ஒரு ஸ்டோரி டெல்லராக, ஒரு டைரக்டராக, ஒரு ஆக்டராக வந்து நம்ம எவ்வளோ ஆஸ்பிரேஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது யார் இருக்காங்க, அந்த மாதிரி யார் இருக்காங்க, வித்தியாசமான கதை யார் சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு நீங்கள் விக்ரம் வேதாவாக இருக்கட்டும், இல்லை பிரீதா இருக்கட்டும், இல்லை துரேந்தரா இருக்கட்டும், இல்லை ஷைத்தான், இல்லை நம்ம இப்போ சமீப காலத்தில் தமிழ்லேயே 2 படம் பண்ணியிருக்கேன். எல்லாமே வித்தியாசமான கதை, வித்தியாசமான கதாபாத்திரங்கள். ஸோ அங்கே ஃபெயிலாகிற வரைக்கும் நம்ம புதுசாக தான் பண்ணிகிட்டே இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான். நடிகராக மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய ஃப்யூச்சர் பற்றி, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளோட ஃப்யூச்சர் பற்றியும் உங்களுக்கு பெரிய கன்சர்ன் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா அதோடைய பெரிய இதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய படங்கள். 25 to 30 ஒரு நடிகன் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டேன். ஒரு ஏஜுக்கு அப்புறமா வந்து என்னால் அதை பண்ண முடியும், பட் இருந்தாலும் இந்த பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுக்கிற மாதிரி தான் எனக்கு படுது. அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பட்டம் நீங்கள் எனக்கு கொடுக்க வேணாம். நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவாக வந்து நம்ம சமுதாயத்து மேலே இருக்கிற அக்கறை தான் எனக்கும் இருக்குது. வருங்காலம் இந்தியா வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் தான் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கும், அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவங்களுக்காக என்ன பண்ண முடியும், அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது எனக்கு. என் பையன் அவரோட ஏஜ் குரூப்பாக இருக்கட்டும், அதோட கம்மி ஏஜ் குரூப்பாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து ரொம்ப சாது மாதிரி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, அன்பவுடையும் இருக்காங்க, அதே சமயத்தில் முட்டாளாக இல்லை. உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்றேன்ட்டு. அவங்க பேச விதத்தை you have 2 kids, so you know what I'm talking about இல்லையா? அவங்கள வந்து அடல்ட்டா நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியதா இருக்கு சின்ன வயசுலேருந்து. 5 வயசுலேருந்தே you feel like treating them like an adult, asking their opinion. உனக்கு இது பிடிச்சிருக்கா, நான் கரெக்டாக செய்கிறேனா ஒன்று. அண்ட் அவங்க வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறாங்க. இப்போ இந்த 6 வயசு பையனுக்கு வந்து நான் எப்படி ஒரு படம் பண்ண போகிறேன், எந்த படத்தை பார்த்து அவன் பிரமிச்சு போய் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படி என் பையன் எப்போ சொல்ல போகிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்குல்ல. வயசான நம்ம அப்பா ஏதோ படம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் நினைக்க கூடாதுங்கிற ஒரு பயமும் எனக்கு இருக்கு. இப்போ வரைக்கும் அவனோட மரியாதை நான் சம்பாதிச்சிருக்கேன். இப்போ அவனும் 20 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. பட் இப்போ என்னோட யங்கர் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க அதோட சாமர்த்தியமா இருக்கிறாங்க. அண்ட் ஸோ இட்ஸ் எ பிக் சேலஞ்ச். அவங்க வந்து ஜாப்பனீஸ் ஆனிமே பார்க்குறாங்க, அவங்க கொரியன் கான்டென்ட் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம படத்தை தமிழ் படம் பார்க்க போக மாட்டேங்கிறாங்க, ஹிந்தி படம் பார்க்க தியேட்டரில் போக மாட்டேங்கிறாங்க. அது ஏதோ அலட்சியமா அதை ட்ரீட் பண்ணுறாங்க. சரி, அது ஒரு எனக்கும் சரி பார்ப்போம் வாங்க அப்படின்ட்டு தான் நான் ஒரு பெரிய ரிஸ்க். ஆமாம், பட் ஐ ஃபீல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஐ டோன்ட் திங்க் ஐ டிசர்வ் த கிரெடிட் ஃபார் பீங் overtly concerned about a young. I'm just like every parent concerned about the future of the society. நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து ஜிடி சார் பண்ணியிருக்காரு. அதில் உங்களை வந்து பார்த்தோன்னே மெஸ்மரைஸ் பண்ணது ஒன்று அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அவரோட இன்வென்ஷன்ஸோட அவரோட இன்டென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ராடினரிங்க.
அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், அதில் வந்து பாலிடெக்னிக்கில் லேடிஸ்க்கு வந்து உடனடியாக இப்போ பெண் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து என்னெல்லாம் செஞ்சுருக்காரு, ப்ராக்டிக்கலான விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போராடி காலேஜில் என்ஜினியரிங் வந்து 4 வருஷத்துலேருந்து 2 வருஷம் பண்ணுங்க அப்படின்னு போராடி இருக்காரு. அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு எனக்கு இப்போ புரியுதுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்துருச்சு, கற்றுக்கிற விதமே மாறிட்டு இருக்கு. நிச்சயமா நமக்கு இப்போ என்ன தேவைன்னா என்ன கற்றுக்க போகிறேங்கிறது இல்லை, கற்றுக்கிற எண்ணம் உனக்கு இருந்துகிட்டே இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. நான் கற்றுக்கிறது எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது வாழ்க்கை முழுக்க இருந்தால் தான் பிரெயினே ஆக்டிவாக இருக்குங்கிற லெவலுக்கு இப்போ வந்து நம்ம வந்துட்டோம். அது அப்போ அவரே சொல்லியிருக்காரு, அப்போவே சொல்லியிருக்காரு. ஸோ தட் வாஸ் மை ஃபேவரட் பார்ட் அபவுட் ஜிடி நாயுடு. ஓகே, இல்லை கொஞ்சம் முன்னாடி எடுத்துடுறேன். ஓகே, நீங்கள் ஒரு பயங்கரமான வெர்சடைல் ஆக்டர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தெரியும். பட் இந்த மாதிரி ரியல் ஹீரோஸ்லேருந்து அடாப்டேஷனுக்கான ப்ராசஸிங் மட்டும் எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கும்? ஏன்னா நான் ராக்கெட்ரி ரிலேட்டடாக நீங்கள் கொடுத்த இன்டர்வியூஸ் பார்க்குறப்பெல்லாம் வந்து உள்ளே என்னமோ இவருக்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது எனக்கு. ஸோ ரொம்ப நல்ல கேள்விங்க அது. தேங்க்யூ. ஏன்னா ஏன் அப்படின்னா அந்த ஒரு நடிகனா எனக்கு ஒரு பயம்னா நமக்கு இருக்கிறது இந்த முகம்தான். இதில் ஓரளவுக்கு தான் நம்ம அன்பு, பாசம், கோவம், ஆத்திரம், ஆக்ரோஷம் எல்லாத்தையும் காட்ட முடியும். அதுவும் ரியலாக காட்டினா அதுக்கு 2-3 வேரியேஷன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நடிப்பாக போயிடும், எக்ஸ்ட்ராவாக போயிடும். அதில் வந்து ஒரு நேர்மையான ரியல் கேரக்டர் காட்டுறது ரொம்ப கஷ்டம். வயசாக அது இன்னும் கம்மியாகும். ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் நான் தம்பியில் பண்ணிட்டேயா, இல்லை மின்னலில் பண்ணிட்டேயா, இல்லை பல படத்தில் பண்ணிட்டேன், இதே எக்ஸ்பிரஷன் மறுபடியும் வரக்கூடாதுங்கிற ஒரு பயமும் இருக்குது. அதே சமயத்தில் நான் செய்கிற கதாபாத்திரம் அதில் மேடி தெரியக்கூடாதுங்கிற ஒரு வெறியும் இருக்குது. பட் மேடி தெரியாமல் அதில் உண்மை எப்படி கொண்டு வர முடியும்? இந்த நான் சொல்ல வந்த விஷயம் இந்த முகத்தில் மேடி தான் தெரியும், பேசியாக இருக்கட்டும், தாடியாக இருக்கட்டும், பல்லாக இருக்கட்டும், அவன் தான். பட் எப்படி மேடியை மறக்க வச்சு அதே ஆனஸ்ட் எக்ஸ்பிரஷனோட இன்னொரு கதாபாத்திரம் குள்ளே இறங்கி மக்கள் பார்க்கும்போது அதில் மேடியா இல்லை யாரா அப்படிங்கிற விஷயமே நடுவில் வராமல் படம் பார்த்து முடிச்சப்புறம் அவன் நல்லா பண்ணால அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம போகும்போது வருஷம் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் கம்மியாகிட்டே இருக்குது. யங் கேரக்டர்ஸ் என்னால் ப்ளே பண்ண முடியாது. அதனால என் ஏஜில் நான் கூட நான் மாறினா அது அப்ரிஷியேட் ஆகும் அப்படிங்கிற நினைக்கிற கேரக்டர்ஸ் தான் என்னால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்க. அந்த ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. போக போக பயம் அதிகமாகிட்டே இருக்குது. ஐயோ ஏதாவது ஒரு கடைசியில் சொதப்பி பேர் கெட்டுறக்கூடாதே அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஸோ ஐ திங்க் அதனால தான் நம்ம யோசிச்சு படம் பண்ண வேண்டியிருக்கு. ஜிடி நாயுடுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் நடந்துட்டா இந்த படத்தை எடுத்ததுக்கு எனக்கு இது போதும் அப்படின்னா நீங்கள் எந்த மொமெண்ட்டை வந்து எதிர்பார்க்குறீங்க? ஜிடி நாயுடு பற்றி இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா அவரை பற்றி சாப்டர்ஸ் எழுதணும், மக்கள் படிக்கணும். அவர் என்ன சாதிக்க ட்ரை பண்ணார் அது வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அவரோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகணும். அதனால சிலபஸில் மட்டும் அவரோட சாப்டர் வந்தாலே பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். நிச்சயமா இது மிகப்பெரிய மாற்றமே வந்து நீங்க கொண்டு வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் காமன் ஆடியன்ஸ்க்கு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். எவ்வளவுதான் நீங்க வந்து வித்தியாசமா ஒரு படங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணாலும் எங்களுக்கு ரன் மாதிரி ஒரு படம் கொடுத்துருங்களே, எங்களுக்கு அந்த மாதிரியான மொமெண்ட்ல வந்து இன்னமும் வந்து செரிஷ் பண்ற மொமெண்ட்டுக்காக காத்திருக்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பாருங்க. அது தப்பு இல்லைல்ல? தப்பு இல்லைங்க, அது அன்பு தானே, பயங்கரமான அன்பு தானே. ஆனா இப்போ நான் ஓடினேன்னு வச்சுக்கலேன், ஒரு 56 வயசு பையன் ஓடிட்டு இருக்கான்னு தான் தெரியும். அது ரன் மாதிரி தெரியாது, அது நொன்ற மாதிரி தெரியுங்க. ஏன்னா ஐ ஹாவ் டு பி ஏஜ் அப்ரோப்ரியேட். அப்படி ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக இருந்தால் தான் என்னால் ரெலவெண்ட்டாக இருக்க முடியும். ஸோ ரன் மாதிரி படம் வந்து என் வயசுக்கு பொருத்தமாக இருந்த கதையாக தான் என்னால் பண்ண முடியும். ராணி இப்போ ரீரிலீஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன் வேற. எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆமாம். ஸோ ஏன் உங்கள் கண்ணிலேயே என் கண்ணில் மட்டும் நான் அந்த ரன்னில் இருக்கிற மாதிரி ஃபேஸ் இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருக்கோமே தவிர அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா வயசு தெரியுது. ஸோ ஐ கான்ட் ரியலி டூ தோஸ் மூவிஸ். அது இட்ஸ் சேட், பட் ஐம் ஷூர் they'll come better. Madhavan will come and do those kind of movies for Tamil industry. as actor வந்து இதை நீங்க பயங்கர மெச்சூர்டா வந்து ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணிருக்கீங்க. பட் இதே வந்து கிரைட்டீரியா சேஞ்ச் ஆகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பயங்கர விமர்சனங்கள் வருது. லைக் இப்போ வந்து 56 வயசுல மேடி வந்து ஹேண்ட்ஸமா தான் இன்னும் பார்க்கப்படுறாரு மக்களாலேயே, ரசிகர்களாலேயும். பட் இதே ஒரு 56 வயசு ஒரு ஃபீமேல் கேட்டகரியில இருக்கிறவங்க வந்து அந்த கண்ணோட்டமே மாறி போயிடுது இல்ல? ஸோ அதை எதுவுமே பண்ண முடியறது இல்லையா? இல்ல அது தவறுங்க. ஏன்னா அவங்க இப்போ ஜோதிகாவை பாருங்களேன், என் வயசு இல்லையே தவிர அவங்க வந்து இப்போ ஹீரோயின் பயங்கர தீவா மாதிரி தெரியுறாங்க.
அதுவே வந்து ஒரு ஆஸ்பிரேஷனலாக இருக்கு இல்லையா. நிறைய பேர் பார்த்தா ஐயோ அவங்க மாதிரி இருக்கணும், சிம்ரன் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம ஸ்டோரி டெய்லர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி அவங்கள யதார்த்தமாக காட்டுற மாதிரி கதைகள் எழுத மாட்டேங்கிறாங்க. ஒரு காலத்தில் அவர் எழுதினாங்க. இப்போ நீங்கள் விசு படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லக்ஷ்மிலாம் நடிச்சிருக்கிற நடிப்பு யாராலையும் பண்ண முடியாது. எப்படி நடிச்சிருக்காங்க பாருங்கள். தமிழ் தெரிஞ்சிருக்கு, நல்ல வசனங்கள் பேசுகிறாங்க, லைஃப் சவுண்ட் இருந்தால் நம்ம வந்து போட்டி போட்டு நடிக்கலாம், எனர்ஜியை கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அந்த குவாலிட்டிஸ் காணுமே. எழுதுறவங்களும் இல்லை, அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களும் இல்லை. அதனால இட் இஸ் நாட் தட் மக்கள் ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் a question of இப்போ பண்ணியிருக்காங்களே ராதிகா மேம் ஒரு படம் பயங்கர ஹிட்டாக போச்சு. எஸ் ஆஃப் கோர்ஸ், தாய் கிழவி. ஆமாம். ஸோ அந்த மாதிரி we have to make sure that we write stories and we write stories that we accepted. Okay, so your few words about your recent Padma Shri award. I am God's grace. It's அது நான் எதிர்பார்க்கல, அதுக்காக நான் முயற்சியும் பண்ணல. அது கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டு தான். எப்படி கிடைச்சது, ஏன் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ் டு சே. இது உங்க தன்னடக்கம் அப்படின்னு தான் நான் இல்ல. பட் உண்மையிலே நிறைய பேர் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆக்சுவலி நான் அங்கே போய் மம்முட்டி சாரை பார்க்குறேன். என் கூட பத்மஸ்ரீ வாங்கினவங்களோட தகுதி பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்டாச்சர் பார்த்தீங்கன்னா நான் மிரண்டுட்டேன். சின்ன சின்ன கிராமத்தில் அவங்க சாதிச்சிருக்கிறது வந்து எக்ஸ்ட்ராடினரிங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி ஒரு பட்டம் கிடைக்கும், இந்த மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் சின்ன சின்ன ஊரில் கிராமத்தில் அவங்க கொண்டு வந்த மாற்றங்கள் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. அந்த நல்ல எண்ணத்தோடு அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களோட நமக்கு அந்த பத்மஸ்ரீ கிடைக்கும் போது எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா நான் நடிச்சுட்டு ஜாலியாக தான் இருந்துகிட்ருக்கேன். சரி, படங்கள்லாம் ஓடிச்சு, ஒரு டிஃப்ரென்ஸ் சொசைட்டிக்கு கொண்டு வந்திருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கே தவிர இவங்கெல்லாம் டேஞ்சிபிளாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த கிராமம் வந்து உருப்பிட்டுச்சு, அவ்வளோ நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தன்னடக்கம்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ரியலி இட்ஸ் மோஸ்ட் சென்சிபிள் டு ஃபீல் வெரி ஹம்பிள். காஸ்ட் அண்ட் குரூப் மட்டும் they are all phenomenal people. எஸ், எப்படி இப்படி ஒரு காஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படியே ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து கார்ல இறங்குனப்ப அப்படி இருந்தது. ஆமால, நல்ல காஸ்ட். ஒரு பக்கம் ஜெயராம் சார் வராரு, ஒரு பக்கம் சத்யராஜ் சார் வராரு, ஒரு பக்கம் துஷாரா வர்றாங்க, அதித்தி பாலன் வராங்க, பிரியாமணி. நானே சொல்லிட்டேன் பாருங்க, உங்களை கேள்வி கேட்டுட்டு எல்லாரையும். சோ ஒரு ஆமா, அதித்தி பாலன், பிரியாமணி, துஷாரா, விஜயன், எல்லாமே நம்ம யோசிச்சு தான் காஸ்ட் பண்ணோம் நம்ம. ஸோ ஐ திங்க் யூ வில் என்ஜாய் தேர் ஒர்க். தேர் எல்லாருமே ரொம்ப சின்சியரா ஒரு படம் பண்றோம், இந்த படம் தான் நம்ம பண்றோம், இந்த ப்ரொடக்ஷனோட தனியாவோ டீமோட தனியாவோ நின்று எனக்கு என்ன வேலை, எனக்கு மட்டும் என்ன இருக்குன்னு கேட்காம பண்ணிட்டு இருக்கிற ஒரு காஸ்ட். ஸோ ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் தெம். காஸ்டாக இருக்கட்டும், க்ரூவாக இருக்கட்டும், த டைரக்டர், த சினிமாட்டோகிராஃபர், மை எடிட்டர் ஐயோ விஜித், இதெல்லாம் மேதைங்கள் ஆக்சுவலி. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் த ட்ரெய்லர். அஃப்கோர்ஸ், ரொம்ப பெரிய ஆர்வப்படுத்தது. நிச்சயமா நீங்க வந்து சொன்னீங்க இந்த படத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு, அது நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட. தேங்க்யூ ஃபார் யுவர் தேங்க்யூ ரோஹினி. தேங்க்யூ. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட்